உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நாங்க எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் சாத்தான்குளம் பஜாரில் செல்போன் கடை வைத்திருந்தனர். கடந்த 19/6/2020 அன்று அதிமுக ஆட்சியில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் இரவில் நீண்ட நேரம் கடையை திறந்ததாக சாத்தான்குளம் போலீசார் தந்தை மகன் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அங்கு போலீசார் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ கொலை வழக்கு பதிவு செய்து சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐகளான பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ், சிறப்பு எஸ்ஐ பால்துரை மற்றும் காவலர்கள் முருகன், முத்துராஜ், சாமத்துரை, செல்லத்துரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து ஆகிய 10 பேரை கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். இதில் பால்துரை கொரோனாவால் உயிரிழந்தார். இந்த வழக்கில் எஞ்சிய 9 பேர் மீதான விசாரணை மதுரை 1வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்தது. இந்த வழக்கில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்பட கைதான 9 பேரும் குற்றவாளிகள் என கடந்த மாதம் 23ஆம் தேதி நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். சிபிஐ தரப்பில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் உச்சபட்சமாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 9 பேருக்கான தண்டனை விவரம் வரும் 6ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட்டது. இவ்வழக்கில் தண்டனை விவரங்களை அறிவித்த நீதிபதி முத்துக்குமரன், தந்தையையும் மகனையும் ஒருவர் முன் ஒருவர் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கியிருக்கின்றனர். சம்பவத்தை படிக்கும் போதே மனம் பதைபதைக்கிறது. காவல்துறையினருக்கு ஆயுள் தண்டனை அச்சம் தராது, மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என நீதிபதி தெரிவித்துள்ளார். அதேபோல எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கே களங்கம் ஏற்பட்டுள்ளது. இவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை விதித்தால் நீதிமன்றம் என்ன செய்யும்? ஆயுள் தண்டனை தானே விதிக்கும் என ஏளனமாக நினைப்பார்கள் என நீதிபதி தெரிவித்தார். பின்னர் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 போலீஸ்காரர்களுக்கும் மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனையுடன் 84 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் 9 பேருக்கும் விதிக்கப்பட்ட அபராத தொகையான 1,04,00,000 பென்னிக்ஸின் தாயாரிடம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது.